பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் சற்று நேரத்தில் கோலாகலமாக தொடங்குகிறது ஒலிம்பிக் போட்டிகள். வண்ணமயமான ஏற்பாடுகளுடன் ஆயத்தம். நாட்டில் பயங்கரவாதம் வளராமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். கார்கில் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிறகு பிரதமர் நரேந்திர மோடி உரை. உயிர்நீத்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதில் கூட பிரதமர் மோடி அரசியல் செய்கிறார். அக்னிவீர் திட்டம் குறித்து எதிர்க்கட்சிகள் பொய் பரப்புரை செய்வதாக பேசியதற்கு கார்கே பதில். திருத்தப்பட்ட நீட் தரவரிசை பட்டியலை வெளியிட்டது தேசிய தேர்வு முகமை. முதல் 100 இடங்களில் இடம்பெற்ற 10 தமிழக மாணவர்கள். டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் புதிய கட்டடங்களுக்கு காணொலி மூலம் அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் ஸ்டாலின். நெடுஞ்சாலைத்துறை பாலங்கள் தொடர்பான வரைபட நூலும் வெளியீடு. வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அதிமுக பொதுச் செயலாளர் என எப்படி குறிப்பிட முடியும்? ஓபிஎஸ் தரப்பு தொடர்ந்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமிக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. கார்த்தி சிதம்பரம் கட்சிக்கும் நாட்டுக்கும் துரோகம் செய்வதாக காங்கிரஸ் எம்எல்ஏ EVKS இளங்கோவன் குற்றச்சாட்டு. திமுக தயவால் தான் தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதாக விளக்கம். தேர்தல் முடிந்துவிட்டது, அடுத்த தேர்தலில் சேர்ந்து விடுவார்கள். காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரத்துக்கு திமுக அமைச்சர் I பெரியசாமி பதிலடி. கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்லியிருக்காரு, திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால நாங்கள் கூனி குறுகி போகணுங்கிற அவசியம் கிடையாது. செல்வ பெருந்தகையும் அதேமாதிரி சொல்லியிருக்காங்க. தேர்தல் முடிஞ்சு வச்சுல்ல, அதேமாதிரி வந்து அடுத்த தேர்தல் வரையில எல்லாம் வந்து சேர்ந்துருவாங்க. பகுஜன் சமாஜ் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் ஒருவர் கைது. பெரம்பூரைச் சேர்ந்த பிரதீப்பிடம் காவல்துறை தீவிர விசாரணை. உத்தர கன்னடா நிலச்சரிவில் உயிரிழந்த நாமக்கல் ஓட்டுநர் சரவணனின் உடல் குடும்பத்தாரிடம் ஒப்படைப்பு. கர்நாடக அரசு சார்பில் 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிப்பு. அமைச்சர் பொன்முடியின் குடும்பத்தினருக்கு சொந்தமான 14 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துகள் முடக்கம். அமலாக்கத்துறை அதிரடி நடவடிக்கை.